மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வெள்ளிச்சுக்கர வித்தக வேந்தே, அள்ளிக் கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடன் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. தம்பி, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யார் கூடவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசலன்னா கூட பரவாயில்ல தம்பி. நீங்க என் புள்ள மாதிரி. ஆமா தம்பி, வயிற்றுல பிறந்ததான் புள்ளியா. நீங்களும் எனக்கு புள்ள மாதிரி தான். உங்க குடும்பம் எவ்வளவு நல்ல சந்தோஷமா ஒத்துமையா இருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி. இப்ப அது கலைஞ்சு போய் சின்ன பின்னமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல தம்பி. ஆமா தம்பி, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தவசி அண்ணா மேலதான் உயிரை வச்சிருந்தார். ஆனா நீங்க உங்க குடும்பத்து மேல உயிரையே வச்சிருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி. எனக்கு ஒரு ஆசை, உங்க குடும்பம் திரும்ப பழையபடி சந்தோஷமா ஒத்துமையா பட்டாளத்தார் குடும்பம்னு பெருமையா சொல்றபடி இருக்கணும். நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் தம்பி. உங்க மனைவிய பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா உங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எந்த பொண்ணும் தப்பு பண்ண மாட்டா தம்பி. அவங்க உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கலாம், கொஞ்சம் ஏடா கூடமா நடந்திருக்கலாம். ஆனா நிச்சயமா எந்த பொண்ணு தப்பு பண்ண மாட்டா தம்பி. நீங்க உங்க மனைவியை நேசிக்கணும், அவங்கள நம்பணும், அப்பாவை நேசிக்கணும், அண்ணனை நேசிக்கணும். நீங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசினீங்கன்னா யாரும் திரும்ப வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தம்பி. நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பம் கண்டிப்பா சந்தோஷமா ஒத்துமையா பழையபடி இருக்கும் தம்பி. அது உங்களால மட்டும்தான் முடியும். சின்ன புள்ள நம்பி அவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. தாய் இல்லா புள்ள தம்பி அவன் அப்படி அடிச்சு இப்ப பாருங்க வீட்டை விட்டே போயிட்டான். அவ எங்க போவான் தம்பி? அவனுக்கு வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அவன் மெட்ராஸ்ல தான் தம்பி இருப்பான். நீங்க கொஞ்சம் போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க தம்பி. நீங்க தான் தம்பி அவனை போய் எப்படியாவது கூட்டிட்டு வரணும். வாங்க. வணக்கம். 2வது மாமியாரே.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா கொஞ்ச நாளா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது உங்க ரூபத்துல வந்துருச்சே. என்னை பத்தி என்ன பத்த வச்சிட்டு இருந்தீங்க என் புருஷன்ட்ட? ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்படுற மாதிரி தெரியுது. தமிழரசி, வா போலாம். ஆடு இருங்க, என்ன அவசரப்படுறீங்க? என் 2வது மாமியார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னா ஊர் தப்பா நினைக்காதா? உங்க அப்பா திட்ட மாட்டாரு? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து மாமியாருக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, இவர் அப்பா தான் வலிச்சு போட்டீங்களே, இப்ப யார வலிச்சு போட வந்திருக்கீங்க? என் புருஷனியா? இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நான் உங்க மாமனாரோட எப்படிலாம் வாழ்ந்தேன்றது உனக்கு தெரியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாம நான் அவரோட வாழ்ந்தேன்னு. ஆனா உங்க வீட்டுக்காரோட அம்மாக்கு தெரியும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சுதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தேன். தாதா, இந்த பழைய கதைலாம் எனக்கு தேவையில்லை. இது நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே நான் அவரோட அம்மா வரதா நீ இப்படிலாம் பேசுவியா? எது? நீ இவரோட அம்மாவா? அப்ப இவர் உண்மையிலே பெத்தவங்கள நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? தமிழரசி, பேச பிடிக்கலன்னா விட்டுரு, வா போலாம். நெல்லுங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் திருந்துவாங்க. இந்த பாருமா, பொம்பளைங்கள்ல ராட்சசி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் பாக்குறேன். நல்லா இருமா. உன்ன மாதிரி பத்தினிய கூப்பிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுன்னு நாங்க ஒண்ணு கேட்கல. நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ உன் குடும்பத்தை பாத்துக்க. பெருசா பேச விரும்பிய நீலி கண்ணீர் வடிக்காத. இந்த மாதிரி எத்தனை ஆம்பளைங்க கவுத்தியோ. இப்படி உட்கார நம்மள. என்ன சாப்பிடலாம் நம்மள? எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. ஏதாவது சாப்பிடு. எனக்கு பசிக்கல. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு தோசை, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காஃபி. ஓகே சார். ஏங்க நீங்க சாப்பிடுங்க, நான் ரூம்ல போயிருக்கேன். ரூம்ல போய் என்ன பண்ண போற? பேசாம இங்கே உட்காரு. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன விஷயம் சொல்லு. ஊருக்கு போயிடலாங்க. என்னாச்சு உனக்கு திடீர்னு? ஊர் ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு இந்த ஊரு பிடிக்கல. எல்லாம் ரொம்ப செயற்கையா இருக்கு. அதுவும் இந்த பரபரப்பு இருக்க எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. நாம பேசாம ஊருக்கே போயிடலாம். இல்ல நம்மள, இப்ப நம்ம ஊருக்கு போக முடியாது. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஒரு வாரம், அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு டாக்டர் கைலாஷ் ஊர்ல இருந்து வந்துட்டான்னு வச்சுக்கேன். நம்ம பேசி முடிவு பண்ணிடலாம். என் பிசினஸ், நான் கிளினிக் ஆரம்பிக்கணும்ல. நம்ம ஃபியூச்சரை பத்தி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஊருக்கு போய் என்ன பண்ண போறோம்? நம்ம 2 பேர் குடும்பத்திலயும் இருக்கிறது தீராத பகை. இங்க பாரு, உங்க அப்பாவும் என் அம்மாவும் இந்த கோவில் பிரச்சனையை விட போறது இல்ல. இப்போ நாம ஊருக்கு போனா மறுபடியும் சண்டை, மனஸ்தாபம் தான். அது நம்ம 2 பேருக்கும் நல்லதில்லை. முக்கியமா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்லை. அதான் சொல்றேன். இப்ப என்னோட சிந்தனை எல்லாம் நம்ம குழந்தைய பத்தி தான். அது நல்லபடியா பிறக்கணும், நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கணும். அதோட ஃபியூச்சர்
இதுதான் எனக்கு லட்சியமா இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கையே அந்த குழந்தைக்காக தானே. என்ன நீ தேவையில்லாம எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்ல யார் இருக்காங்க? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? ஆ? அப்ப நீங்களா தனியா இருப்பீங்களா? உன் அப்பா பேர் என்ன? கதிரேசன். ம். அண்ணாமலை, நான் உன்னை ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. ஆமா, யார் இந்த பசங்க? நீங்க கை கழுவ போனப்ப நான் ரூமுக்கு போலான்னு வெளியே வந்தேன். திடீர்னு இந்த பசங்க வந்து என் அம்மானை கூப்பிட்டாங்க. அம்மாவா? ஆ, அவங்க அம்மா என்ன மாதிரி இருப்பாங்களா? இவ சொன்ன. ஆமா, எங்க இவங்க அம்மா அப்பாலாம்? பாவங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. பில்லை கொடுக்கணும். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கு. அதனாலதான் அந்த ஆள் காத்துட்டு இருக்காரு. எவ்வளவு புத்திசாலி பசங்க. ஆ, ஏ பசங்களா, வீட்டுக்கு தெரியாம இங்க வந்து சாப்பிட்டுட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்க ஒண்ணும் தப்பு இல்லையே. அதான் எங்க அப்பா வந்து பணம் கொடுப்பார்ல. ஓ, அண்ணாமலை, நீ ரூமுக்கு போலாம். ரூம்ல ரொம்ப போருங்க. எவ்வளவு நேரம் அடைஞ்சு கிடக்குறது. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேனே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, பணத்தை இந்த ஆள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க அப்பா வந்தோடனே இந்த பசங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ம், சரி. எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா சார். ஏய், அப்பாடி. ஐ, அப்பா. அப்பா 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 நம்ம அம்மா மாதிரியே இல்ல. ஏன் பண்ணிக்கிறீங்க? வாங்கப்பா. இவங்க உங்க அம்மா இல்லை. பசங்க உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு. அதான் பணம் கொடுத்துட்ருக்கேன். என் பசங்க சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில்லு கொடுக்கறதுக்கு அவங்க ஒன்றும் அனாதை இல்லை. நானே கொடுக்குறேன். போலாமா? அப்பா, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படின்னா அம்மா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம்ப்பா, ப்ளீஸ். அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும். வா, வீட்டுக்கு போகலாம். அப்பா, அம்மாவை கூப்பிடுங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? கிளம்புங்க, போகலாம். பாய்மா. பாய். நாங்க போயிட்டு வரோம். பாத்தியா, நீ பாட்டுக்கு யார் என்னன்னு தெரியாத அந்த குழந்தைங்களை தூக்கி வச்சு அன்பா பேசிட்டு இருந்த. அந்தாலும் என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? அன்னைக்கு பீச்ல தகராறாச்சுல, அதனாலதான் கோவமா இருக்கார் போல இருக்கு. எனக்கு கூட அந்த ஆள் பிடிக்கல. ஆனா அந்த பிள்ளைங்க பாவங்க, தாய் இல்லாத பசங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாத நம்மள. அண்ணே, என்னம்மா? இந்தாங்க காஃபி.
ஆ என்னண்ணே இங்க வந்து நின்னுட்டு வாசலே பாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, தேவன் 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனான். இது வரைக்கும் ஆளை காணோம். ஊரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு ஒரே குழப்பமாக இருக்குமா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நான் தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா? உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் பண்ணாத பிரார்த்தனையா? எனக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. நீ உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குமா. இந்த வாங்க தேவரே. யோ வாயா. வாங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமாம்மா. குளிச்சிட்டு சாப்பிட வாங்க. சரிம்மா. ஏய்யா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட சீக்கிரம் வாயா. உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய்யா, 2 நாளைக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு போனில்ல, எவ்வளவு நாள் கழிச்சு வர? நல்ல ஆளியா நீ. சரி, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல என்னய்யா, நல்ல சித்திக்கு ஏதாவது? நல்லா இருக்காருங்க. சின்ன பையன் நம்பி எப்படி இருக்கான்? நம்பி நல்லா இருக்காருங்க. ஏய்யா, இப்ப அவனுக்கு அரை பரீட்சை ஆச்சே, பரீட்சை நல்லா எழுதியிருக்கானம்மா? நல்லா எழுதியிருக்காருங்க. பாஸ் ஆயிடுவாருங்க. வீட்டில் அவன் சந்தோஷமா தானே இருக்கான்? தமிழரசினால எந்த தொல்லையும் இல்லை. எதுக்கு அழுவுற? ஒண்ணும் இல்லையா, அந்த புள்ள உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அடைச்ச கண் கலங்கிட்ட. வேற ஒண்ணும் இல்லை. அந்த புள்ள உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா. அந்த பிள்ளைக்கு ஏதாவது நல்லது செய்யணும். பிரச்சனைலாம் முடிச்சு விட்டு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு நல்லதுங்கய்யா. பாப்போம் பாப்போம். சரி, ஊர்ல மழை எப்படி இருந்தது? நல்ல மழை பெஞ்சிருக்கியா. கம்மாக்காலாம் பெருகி போயிடுச்சு. நம்ம மேற்கு தோட்டத்து பக்கம் குருவிகுளம் கம்மா இருக்கு பாருங்க, அது உடஞ்சி போச்சு. வெள்ளை பெருக்கெடுத்து போய் நம்ம பயிர் வச்சு நான் தண்ணியில் மூழ்கி அழுகி கிடக்குதுங்கய்யா. சரி, பரவாயில்ல, அது விடு. கோயில் பக்கம் போனியா? பூஜையெல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கா? நம்ம கோயிலெலாம் பாழடைஞ்சு கிடக்குதுங்க. நீங்கள் வந்தால் மராமத்து பார்க்கணும். தவசியை பார்த்தீங்களா? தவசி நான் எங்கே போய் பார்த்தேன்? ஏதோ வியாபார விஷயமா அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சாத்தம் தான் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன தேவரே, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்போதான். என்ன சொல்றாரு? அது ஒன்றும் இல்லை, ஊரில் நல்லா மழை பெஞ்சிருக்கான். ஆனால் மதகு உடைஞ்சி கழனையெல்லாம் முழுகி பயிர் பச்சையெல்லாம் நாசமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கோயிலில் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. வாங்க ஒரு நட போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்கிறான். வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டாரா வாங்கன்னு? இதை பாருங்க தேவரே, தவசிக்கு ஒரு வியாபாரம் காமிச்சிருக்கேன். அவனுக்கும் பிடிச்சி போச்சு. ஒரு மார்வாடி கிட்ட பணம் கேட்டிருக்கோம். இன்னும் 2 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். தவசியை ஒத்துக்கிட்டாருங்களா? தவசி கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாருயா. பணம் கிடைச்ச உடனே வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஐயா எதிர்பார்க்கிற கையெழுத்தும் போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் 2 நாள்ல நானே ஐயாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? ஆட என்னங்க இவர்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா ஊருக்கு வாங்க வாங்கன்னு. நீங்க டிஃபன் சாப்பிட வாங்க. நீங்க போங்க. சரி, வாங்க வாங்க. அப்புறம் வேற என்ன? எனக்கு இந்த ஆள் பேச்சில் நம்பிக்கை இல்லைங்க. ஐயா, இந்த ஆள் பேச்சை நம்பி கோயில் இனத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது எனக்கு ஒன்றும் நல்லதாக படலைங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஐயோ, ஏன் புரியாத மனுஷனா இருக்கிறேன்? யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் நமக்கு. அவரை போய் வீணா சந்தேகப்பட்டுட்டு. ஐயா, இருக்கு இடம் கொடுத்தா படுக்கு இடம் கேட்குற ஊர் இது. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையாயிடக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. போடா போடா, சும்மா எதையாவது சொல்லிட்டு உயிர் எடுத்து போடாங்க. ஆகும்னா ஒரு பழமொழி. தம்பி, தவசி தம்பி, எம்மா எம்மாடி, சத்தத்தையே காணோம். ஐயோ, புள்ள அழுகுறானே. ஐயா ராசா, அழாதப்பா. இந்த ஒரு யார ஐயா ராசா, அழுகாத. சிரிக்கிறியாப்பா? அடடா, என்ன அழகுப்பா.
கண்ணு ரெண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்த கண்ணா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன் பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன் அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா உன்னுடல் நாடி வர உள்ளமே தாவுதடா கண்ணு ரெண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்த கண்ணா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. வாங்க தேவரையா. இந்தா தாயே. எதுக்குங்க? இல்ல பரவாயில்ல தாயே, வச்சுக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஊருக்கு போயிருந்தீங்களா? ஆமா தாயே. நம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கம்மா, எந்த குறையும் இல்லை. அம்மா பிள்ளை அப்படியே உங்க மாதிரி அச்சுரிச்சு பிறந்திருக்காம்மா. அதாவது அம்மா மாதிரி பிள்ளை பிறந்தா அரசாலும் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க வேணாலும் பாருங்க, இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊருக்கு வரத்தான் போறீங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் குளம் நில நீச்சி எல்லாத்தையும் இந்த தங்க கட்டி சிங்கக்குட்டி சிவகுமார் கட்டி அரசாலத்தான் போறார். பாருங்களேன். உங்க வாய்முகத்தை பலிக்கட்டும் தேவரையா. என் குழந்தை சிமெண்ட் குழாக்குள்ள பிறந்தாலும் படுக்கிறது தங்க தொட்டில இருந்துட்டு போட்டுமே. நிச்சயமா நிச்சயமா நடக்குமா. ஆமா, தவசி ஐயா எங்க போயிருக்காருமா? சைதாப்பேட்டையில இருக்கிற காரணீஸ்வரர் கோயில்ல சாமி கும்பிட போயிருக்காரு. கும்பிடட்டும் கும்பிடட்டுமா, நல்லதுதானே. நம்ம அண்ணாமலை தெய்வம் தான் நமக்கு கை கொடுக்கல, அந்த காரணீஸ்வரராவது கை கொடுக்கட்டுமா. அம்மா ஒரு விஷயம், ஐயா ஏதோ வியாபாரம் பண்ண போறாங்களாம், அதுக்கு நம்ம கோயில் நிலத்தை அடமானம் வச்சு செய்ய போறாங்களாம். ஏன் தாய், இதெல்லாம் நல்லா இருக்கா? வேண்டாயா, வேண்டாம். நீங்க இத பத்தி அவர்கிட்ட கேட்க வேண்டாம். இப்பதானே நீங்க நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணீங்க. இந்த வியாபாரத்துக்கு நான் அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்பழகனை வந்து சொன்ன அப்புறம் தான் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க இத பத்தி பேசாதீங்க. நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வாழ்க்கையில நாங்களும் முன்னுக்கு வர வேண்டாமா? சொல்லுங்க. இல்லம்மா, தடுக்கலம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. நான் அப்படி சொல்லலம்மா, சொல்லல. அதான் நீங்கம்மா. யாரு? கணக்கா? ஆமாங்க ஐயா. என்னையா நல்லா இருக்கிறா? நல்லா இருக்குங்க. எப்போ வந்தீரு? இப்பதான் வந்தேன். இந்த சிங்கக்குட்டி தங்க கட்டி செல்ல குட்டி சிவகுமாரை பார்க்க வந்தேன். ஆமா, ஊருக்கெல்லாம் போயிருந்துட்டு போல் இருக்கு. போனேன், வந்தேன், வயிற்றுச்சல் தான் மிச்சம். தேவரையா, கோயிலை சொன்னம்மா, பாலடைஞ்சு கிடக்குதாயே. நீங்கள் நம்ம குடும்ப பிரச்சனையில் கோயில் ஊர் மக்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வந்துட்டீங்க. ஒரு காலத்தில் நம்ம கோயிலில் 6 கால பூஜை நடக்கும். இன்னைக்கு ஒரு கால பூஜை நடத்தக்கூட வழி இல்லாமல் கோயில் நாதியத்து கிடக்குதுங்க. என்னால் அம்பிட்டு தான் சொல்ல முடியும். இப்படியே காலம் போயிடாது. அப்பா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் கை விடனா எல்லாம் சரியா போயிடும். அப்பாவா? அப்பதான். நீங்க எவ்வளவு நேரமா இப்படியே கால் கிடக்கு நிப்பீங்க? வாங்க வாங்க, காப்பி தண்ணி குடிங்க. வாங்க வாங்க தேவரையா, வாங்க. குட்டி என்னடா சி 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 சி. எனக்கு தூக்கம் வருது. நீ தூங்கிட்ட எப்படிடா கண்ணா? இன்னைக்கு ஜீவோட பிறந்த நாள். நம்ம கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அப்பா வந்ததும் கேக்கை கட் பண்ணுவோம். நீ தூங்கிட்டனா உன் பங்கு யார் சாப்பிடுவாங்க? நான் சாப்பிட்டுட்டுமா? நீ தானே சாப்பிடணும். உனக்கு தான் கேக்குனா ரொம்ப பிடிக்கும்ல. உனக்காக தானே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துடுவாரு. அப்ப நம்ம ஜாலியா கொண்டாடிடலாம். ஓகே? சமத்து. நான் ஸ்டாண்ட் போடுறேன் சார், நீங்க இறங்குங்க சார். ப்ளீஸ் நீங்க இறங்குங்க, ப்ளீஸ் இறங்குங்க.
மிஸ்டர் கதிரேசன், உங்களை நான் கதிரன் கூப்பிடலாமா? இந்த 3 குழந்தைங்களோட சித்தப்பாங்கிற முறையில் நான் உங்களை கதிரன் கூப்பிடலாமான்னு கேட்டேன். மத்தியானம் என்கிட்ட என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ஜீவாவோட பிறந்த நாள், அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போய் கேக் வாங்கிட்டு வான்னு என்கிட்ட சொன்னீங்க. சார் 5 மணிலேருந்து 3 குழந்தைங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க பாட்டு பாருக்கு போய் தண்ணி அடிச்சு கூத்தடிச்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க படுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஜீவாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவன் மட்டும் கேக் வெட்டா ஜான்சியும் ஜோதியும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்கு கேக் வாங்கிட்டு வந்து இனிமே யாரோட பிறந்த நாள் வந்தாலும் சரி 3 பேர் ஒன்னா கேக் வெட்டணும் அவங்க கிட்ட சத்தியம் வாங்கி சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டீங்களே சார். நீங்க உங்க பத்திரிகையில் எழுதுறீங்களே இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும்னு. அது முக்கியம் இல்ல சார், அப்படியே வாழ்ந்து காட்டணும். பாருங்க சார், அந்த 3 குழந்தைகளோட முகத்தை பாருங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு அம்மா இருந்ததா இப்படி ஏங்க மாட்டாங்க. அவங்க அம்மா இருந்ததா நானும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சார். நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு நல்ல பொம்பளைய பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க சார். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அம்மா கொண்டு வாங்க, ஒரு அம்மா கொண்டு வாங்க. சாரிம்மா, அப்பா ஏதோ ஞாபகத்தில் மறந்து போயிட்டேன். ஹாப்பி பர்த்டே. நீ உள்ள போ, அப்பா வந்தானே கேக்கு வெட்டி எல்லாம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம். போமா குட்டி, நீயும் போ. அன்வர் வாப்பா. இல்ல வேணாம், தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். என்னப்பா நீ இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வாப்பா. இன்னைக்கு ஜீவாவோட பிறந்த நாள்னு மட்டும்தானே உனக்கு தெரியும். என் மனைவி இறந்த நாளும் கூட. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பிறந்த நாள் அன்னைக்கு அர்ச்சனை பண்றதுக்காக மாங்காடு கோயிலுக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருந்தோம். அப்ப நடந்த லாரி ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா. இவ பிறந்த நாள் சந்தோஷத்தை விட அவ இறந்த நாள் துக்கம் தான்டா எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. அதான் போய் குடிச்சேன். என்ன மன்னிச்சிடறா, வா போலாம். ஓகே, 3 பேரும் கேண்டில்ஸ் ப்ளோ பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday ஜீவா. ஜீவா, நீ முதல்ல கேக் வெட்டு. முந்திரி கொட்டை கரெக்டா வெட்டு, பெரிய பீஸா வெட்டு, அப்பா கொடுக்கணும்ல. அடடடா, என்ன பண்ற நீ? இப்படி புடிச்சு இப்படி கட் பண்ணி இப்படி வெள்ளு மாடு இந்தா இப்படி இந்த பக்கம் வெட்டு கொஞ்சம். தள்ளு, நானே எடுத்து கொடுக்குறேன். ஓகே, இதை புடி. இப்ப அப்பாவுக்கு அன்பா ஊட்டி விடு. பாத்து பாத்து பாத்து. அப்பா சாப்பிடுங்கப்பா. Hey, give me a 5. Good. All right, நீ குடு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஜோதியும் ஜான்சியும் கேக் வெட்ட போறாங்க. ஓகே, கரெக்டா வெட்டுங்க. இனிமே யாரோட பிறந்த நாளா இருந்தாலும் சரி 3 பேரும் சேர்ந்து கேக் வெட்டணும். ஓகே. தயிரோட அப்படி எடு. என்ன ரவுடி, என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல சாமா உடைக்க தெரியுது, கேக் வெட்ட தெரியல உனக்கு? இப்படி கட் பண்ண இப்படி. இப்போ 2 பேரும் ஜீவா கூட்டி விடுங்க. நீ ஏன் சும்மா இருக்க? அவங்களுக்கு அப்படி விடு. அது அது இப்படி எடு எடு, பீஸ் எடு. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேண்டாம், விட்டுருங்க. உங்க அப்பா வைங்க. வேணாம் வேணாம், ஜோதி ஜோதி, முதுகொட்டை வேணாம் 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 வேணாம். விட்டுரு. ஓகே 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 ஓகே, வாங்க வாங்க, கேக் சாப்பிடலாம், கேக் சாப்பிடலாம். அப்பா பாரு. வேணாம் முதுகொட்டை. சரி அன்வர், குட் நைட், பாய். சார் ஒரு நிமிஷம் சார். மினிஸ்டர் ஒருத்தரோட கரப்ஷனை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதே நம்ம இந்த வாரம் கவர் ஸ்டோரியாக போடக்கூடாது. எதுக்குப்பா? ஆளுங்கட்சிக்கு நம்ம எதிராளி ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸர் ரைட் பண்ணுவானுங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை தருவானுங்க. சார் பயந்தா எப்படி சார்? போன வாரம் ஜிஹெச்சை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். இந்த மாதிரி ஜிஹெச்சில் உயிரை காப்பாற்ற மெடிசன்ஸ் எதுவுமே இல்லைன்னு. வாசகர்கள் கிட்டேருந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏதாவது சென்சேஷனல் நியூஸ் அடிக்கடி போட்டுட்டு தான் சார் இருக்கணும். அப்போ தான் இந்த மாத நாவல்களிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். சரி,
நீ சொல்றது என்னமோ கரெக்ட்னு படுது. இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடு. நல்லா இருந்தா கவர் ஸ்டோரியா போட்டுருவோம். ஓகே சார், ரைட் சார். குட் நைட் சார். அப்பா ஜாகிரதையா போ. என்ன சார் அதிசயமா என்ன ஜாகிரதையா போன்னு சொல்றீங்க? ஓஹோ, இந்த மினிஸ்டர் பத்தி சொன்னதுனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லை. எங்க அண்ணன் சாத்தப்ப செட்டியார் விஷயத்துல நம்ம அளவுக்கு அதிகமா மூக்க நுழைச்சிட்டோம். அவரு சும்மானு இருக்க மாட்டாரு, ஏதாவது பண்ணுவாரோன்னு பயமா இருக்கு சார். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இந்த பத்திரிகை துறையில் இறங்கியிருக்கேன். நான் ஏனோ தானே நீங்கள் வரல சார். இல்லை சேஃப்டி இல்லை எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. இல்லை அன்வர், நான் சொல்றது உனக்கு புரியல. நம்ம ஒரு இஷ்யூல குழந்தைய காணோம், போட்டோ ரோல் ஆட்டோல இருந்த ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னு எழுதிருந்தோம்ல, அதுக்கு எத்தனை வாசகர் கடிதம் வந்தது. அந்த போட்டோ என்னாச்சு, அந்த பொண்ணு என்னானாங்க, அந்த ரோலை டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கன்னு. ஆமா, அந்த ரோலை தேடி நீ தானே போன, என்னாச்சு? சார், அண்ணாமலை தங்கியிருக்கிற ரூம் பாய் விட்டு தேட சொன்னேன். அந்த ஃபிலிம் ரோல் எங்கேயும் கிடைக்கல. எனக்கு என்னமோ அந்த ஃபிலிம் ரோல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் இல்லை. ஏய், முடியாதுன்றதுக்காக முயற்சியை விட்டுறாதப்பா, தொடர்ந்து தேடிட்டே இரு. அதே நேரத்தில் அண்ணாமலையும் ஃபாலோ பண்ணிட்டு இரு. அப்புறம் அந்த தவசியும் விட்டுறாத. எங்க அண்ணன் அந்த தவசி கூடயே இருக்காருன்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் இல்லாம அவர் அவங்க கூட இருக்க மாட்டாரு. அவங்கள ஃபாலோ பண்ணினா நிச்சயமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். புரியுதா? ஓகே சார், ரைட் சார், வரேன். குட் நைட். என் செல்லம், அங்க பாரு, அங்க பாரு, அப்பா பாரு, சாமி கும்பிடுறாரு பாரு. நீ கும்பிடு, நீ கும்பிடு. சாமி சாமி பட்டு பாரு, சாமி கும்பிடு. சாமி என்ன நல்லா வச்சுக்கோ. எங்க அப்பாவை காப்பாத்து, அம்மாவை காப்பாத்து. வேண்டினா வேண்டி. நான் புறப்படுறேன் சாலம். எங்க டிஃபன் சாப்பிடாம கூட கிளம்பிட்டீங்க? மத்தியானம் வந்து ஒரேடியே சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இது சுடுதண்ணி காலில் கொட்டிக்கிட்ட மாதிரி போறேன்னுட்டு செட்டியார் இப்ப வருவார்ல? இன்னைக்கு நான் அவரை பார்க்க விரும்பல. என்னங்க இது வியாபார விஷயமா ஏதோ பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் வர நேரம் பார்த்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஒரு 2 நாள் கழிச்சு கையெழுத்து போடலான்னு. நேருக்கு நேராக பார்த்தா மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர் வரப்ப போறேன்றீங்களே, நல்லா இருக்கா? 2 நாள் கழிச்சு போடேன்னு சொல்லல, புரியாம பேசுறேன் மடச்சி. உங்க அப்பா மாத்தவே முடியாதுடா. தூங்குறியா? தூங்குறியா? தவசியா எங்க கிளம்பிட்டு இருக்க? சிப்பா புறப்படும்போது வாய் தூங்க விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன். அம்மா கூட விளையாடு, விளையாடு விளையாடு கண்ணா. ஏண்டி உங்க ஆத்துக்கார் எங்க வேக வேகமா போயிட்டு இருக்கார்? வேலை கிடைச்சிருத்தா? சைதாப்பேட்டையில இருக்கிற காரணீஸ்வரர் கோயிலுக்கு போறாரு. சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், இப்படி கோவில் கோயிலா போயிட்டே இருந்தா எப்படி உத்தியோகம் கிடைக்கும்? இத பாரு, பகவான தரிசனம் பண்ண வேண்டியதுதான். இருந்தாலும் 4 பெரிய மனுஷால தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமோ? அப்பதானே உத்தியோகம் கிடைக்கும். இத பாரு, உங்க அண்ணா இருக்காரு, அதாண்டி அந்த மீசக்காரரு, அவர்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி இப்படின்னு எழுதுற வேலை ஏதாவது வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே? அதெல்லாம் அரசாங்க உத்தியோகம்க்கா, கிடைக்காது. ஆமாமா, அவர் வயசுக்கு கிடைக்கும், உன் ஆத்துக்கார் வயசுக்கு கிடைக்குமா? அவரோட தேஜஸ் என்ன, ஆஜானுபாகுவான உடம்பு என்ன, அவரோட மீச அழகு என்ன. நான் மட்டும் சிஎம்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, அவருக்கு ஒரு ஐஜி போஸ்ட் கொடுத்து பக்கத்திலேயே உட்கார வச்சுருவேன். சும்மா இருங்கக்கா, நேரங்கிட்ட நேரத்துல எதையோ பேசிக்கிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. ஐயோ, வில்லன் வருதுரி, வில்லன். நல்லவங்களை பத்தி எல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, சும்மா இருங்க. வாங்க. விஷாலம், ராஜா எங்கம்மா? வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. 2 நாள்ல உங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்னையா கோவமா போறீங்க? எனக்கு என்னம்மா கோவம்? அம்மா விஷாலம், உன் புருஷன் நல்லவன் இல்லம்மா. சொல்ல காப்பாத்திரியே, அவனை நம்பி இந்த காரியத்தில் இறங்கின பாரு. என்ன சொல்லணும்மா? இதுல எனக்கு என்னமா நஷ்டம்? நஷ்டம் பூரா உனக்கும் உன் குழந்தைக்கும் தான். இனிமே அவனா வந்து கையெழுத்து போடுறான்னு சொன்னாலோடைய நானா வந்து கேட்க மாட்டேமா? அம்மா விஷாலம், உன் புருஷனை நம்பின நீ நடுத்தரில் நிப்ப. நீ நடுத்தரில் நிக்காம இருக்கணும்னா
உன் புருஷன்கிட்ட சண்டை போடு, பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். அப்படி வந்தேன்னா உங்ககிட்ட தான் பேசுவேன், அவங்கிட்ட பேச மாட்டேன். அம்மா என்ன நம்பின? உன் வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும். உன் புருஷனை நம்பினா நடுத்தேர்ல தான் நிக்கணும். என்ன நம்புறியா? உன் புருஷனை நம்புறியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. வரட்டுமாமா? வரம்மா. ஆமா, என்ன விஷயம்? ஐயா எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து நிக்கிறாரு. யாருக்கு தெரியும்? எப்போ பார்த்தாலும் வர்றாரு, அவர் இஷ்டத்துக்கு போகிறாரு, அவர் செய்கிறத யார்கிட்ட சொல்கிறாரு? அதனால தான் நமக்கு என்னென்னு நான் பாட்டுக்கு இங்கேயே நின்னுறது. ஐயா வந்துட்டாரா? விசுவாசத்தை காமிச்சிட்டியா? போடா நாயே போ. ஏய், உன்னை யாரா இங்கே வர சொன்னா? வீட்டுக்கு வர வேண்டியதானே, இங்கே ஏன்டா வந்த? போன காரியம் என்னாச்சு? போன காரியம்லாம் நல்லபடியா முடிச்சிங்கய்யா. எப்ப பார்த்தாலும் நீங்க இங்கே தான் வரீங்க, அதான் இங்கேயே வந்துட்டேன். பல்ல பேத்துருவன் நாயே. சரக்கு பத்திரமா இருக்கா? சரக்குலாம் பத்திரமா இருக்கு. ஆனா கொடுத்தவன் பணத்தை கேட்கறான். பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்கய்யா. பாட்டிக்கிட்ட பணம் இல்லையாண்டா, இன்னும் 2 நாள் கொடுக்குறேன்னு சொல்றான். நீ ஒரு காரியம் பண்ணு, இதை எடுத்துட்டு போய் டிசி ஆறுமுகம் வீட்டில் வச்சுடு. அவன் கேட்டா நான் வந்து 2 நாள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. பயப்படான்னு சொல்லு போ. சரிங்க. ஒரு விஷயம். என்ன? நீங்க அடிக்கடி இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைய கடத்தியும் தவசி ஒத்து வர மாட்டேங்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, 4 தட்டு தட்டிடுறேன். அவன் என்னமோ ஒத்து வர மாட்டான் தான் தெரியுது. நான் சொல்றேன், அப்ப அவனை தட்டுவோம் போ. சரிங்க. டேய், சரக்கு பத்திரமா இருக்குல்ல? சரக்குலாம் பத்திரமா ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ. போ. சரிங்க. டேய் ஐயா, எங்கடா நோண்டுற? வண்டி ஏறுறா. சரிங்க. ஏய், என்னடா பண்ணினுற? என்னென்ன இது? இதை போய் 50 லட்ச ரூபான்னு சொல்கிறாரு. ஒருவேளை செட்டியார் நம்ம ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. மூடுறா முதல்ல. பைத்தியக்காரப்ப எட்ரா வண்டியா. அப்போ நான் புறப்படுறேம்மா. வாங்க. நான் துளசி புறட்டுமா? சரிங்கப்பா. அன்பழகன் புறப்படலாமே? ஒரு நிமிஷம். என்ன தேவர? வயசுல பெரியவன் சொல்றேன். ஐயா, நம்பி காணாம போன விஷயம் ஐயாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சா ஐயா உசுரோட இருக்க மாட்டாருங்க. தேவர மெல்ல பேசுங்க. நம்பி எப்படியாவது நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணுங்க. ஐயா வராருங்க. என்ன அன்பழகன், சுப்பையா என்ன சொல்றா? சீக்கிரமா அவரை ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. அனாவசியமா சாத்தப்ப வீட்டில் தங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பானே. விவரம் புரியாது, அப்படிதான் சொல்லுவான். அப்புறமா நான் புறப்படுறேன். சரி. வாங்க தவசி. வாமா விசாலம். விசால், நல்லா இருக்கியம்மா? எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா, நான் குழந்தை தொட்டா உன் புருஷனுக்கு பிடிக்காது. ஒன்னு அவன் கோச்சுக்குவான். நீங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஜா ராஜா, தாத்தா பரா, தாத்தா பரா. ராஜா ராஜா, அழாத
தாத்தா கொடுக்க வச்சுக்கடா அவங்க அப்பன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்காமா. ராசா வாங்கிக்கடா, வாங்கிக்க, தாத்தா கொடுக்கறது வாங்கிக்கடா. ஆசீர்வாதம் பண்ணா போதும். பணத்தை கொடுத்து நீங்க பணக்காரங்கிற கௌரதைய குழந்தைகிட்ட காட்ட வேண்டாம். ஏய்யா அப்படிலாம் பேசுற? உன் குழந்தைய நான் தொடலையா? என் பொண்ணு அவ குழந்தைய என்கிட்ட கொடுத்தா. இப்ப நான் எது பண்ணாலும் உனக்கு தப்பா தேவைப்படுது. சொல்லிட்டியே, உங்களுக்கு எனக்கு எந்த உறவுலன்னு முடிவு பண்ணிட்டியே. நான் பணம் கொடுக்கறது நீ கேவலமா நினைச்சின்னா நான் பணம் கொடுக்கலையா? எடுத்துக்கிறேன். நீங்க கொடுங்க மாமா. ஏய், குடுறி பணத்தை அவர்கிட்ட கொடுங்கறல. தவசி, வாசல் என்னது இது? பெரியவர்கிட்ட இருக்கட்டும், உள்ள வாங்க. வாங்க. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீடு வீடா போயிட்டு இருக்கீங்க. ஊருக்கு எப்ப போறீங்க? வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.